அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது ரீசண்டாக அக்டோபர் மாதத்தில் டெக்னிக்கல் எக்ஸாமில் 2A டெக்னிக்கலில் 2A எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அந்த எக்ஸாமில் பொது தமிழில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 தேர்விற்கும் சரி, அடுத்து வர இருக்கக்கூடிய குரூப் 2 2A மெயின்ஸ் தேர்விற்கும் சரி, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரையும் கிராமர் ரிலேட்டடாக நிறைய கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்தவரை இப்போ ரீசண்டாக எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எந்தெந்த பகுதியிலேருந்து எப்படி கொஸ்டினை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முழு விளக்கமாக நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இந்த ஒவ்வொரு தமிழ் மொழி தகுதி தேர்வும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின், குறிப்பாக ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனி வரும் காலங்களில் குறிப்பாக குரூப் 2A மெயின்ஸ் தேர்விற்கு பொதுத்தமிழ் பகுதியில் கிராமர் பகுதி தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கு. அந்த வகையில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை 1 by 1 இனி வரும் காலங்களில் பார்க்கலாங்க. வாங்க. முதல் கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். அப்போது ஸ்கூல் புக்ஸில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை பிறமொழி சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை தனியாக கோர்வையாக எடுத்து ஒரு டைட்டிலாக போட்டு நீங்கள் எழுதிக்கணும். இங்கே பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல பொக்கிஷம்னா என்ன? பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, சிங்காரம் என்பதன் பொருள் அழகு. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 2, விடை வகைகள். விடை வகைகளில் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவதால் எவ்வகை விடை? மறுத்து கூறல் என்பது எவ்வகை விடைனா மறை விடை. 3, விடை வகையை தேர்ந்தெழுது. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக சொல்வது என்னன்னு சொல்லலாம்? இனமொழி விடை. கேள்வி 4, பொருத்தமானதை தேர்ந்தெடு. ஜெர்னலிசம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. ஜெர்னலிசம்னா இதழியல். கேள்வி 5, பொருத்தமானதை தேர்ந்தெடு. மீடியானா தமிழில் ஊடகம் என்பர். அடுத்து 6வது கேள்வி, ஓமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொறுத்துக. இந்த ஓமை தொடர்களை பொறுத்தவரையும் பாடத்தினுடைய பேக் சைடில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதிலும் குறிப்பாக தமிழ் நியூ புக் மற்றும் ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கும். அதை தெளிவாக படித்து வச்சுக்காங்க, இல்லைனா முடிஞ்சால் எழுதி வச்சுக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இந்த ஓமை தொடர்களை பற்றி முழுமையாகவே வீடியோஸாக போட்டிருப்பேங்க. குன்றிலிட்ட விளக்கு போல. குன்றிலிட்ட விளக்கு போலனா எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, குன்றிலிட்ட விளக்கு போலனா பரவிய புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போல. வேலியே பயிரை மேய்ந்தது போலனா கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போலனா மனமொன்றிய துணை. கிணற்று தவளை போல அறியாமை. கேள்வி 7, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. ரொம்ப முக்கியமானது. நியூ புக்லேயும் தந்திருப்பாங்க, ஓல்டு புக்லேயும் தந்திருப்பாங்க. தன்வினை பிறவினை அப்படின்ட்டு போட்டு பாக்ஸ் போட்டே தந்திருப்பாங்க, வேறுபடுத்தியிருப்பாங்க. அதை தெளிவாக படித்து வச்சுக்காங்க. தன்வினை தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அகமது நேற்று வந்தான் என்பது தன்வினை. அகமது நேற்று வந்தான் என்பது தன்வினை. அப்பா நேற்று வருவித்தார் என்பது பிறவினை. அப்பா நேற்று வருவித்தார் என்பது பிறவினை. பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர். இங்கே தன்வினை தொடர் கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அகமது நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர். கேள்வி 8, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இங்கே பாடப்புத்தகத்தில் இருக்கிற வரியை கேட்டு வச்சுருக்காங்க. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. கேள்வி 9, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. குரலின்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா?
குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா? கேள்வி 10 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்தாக இருக்குது. இதில் முதல்ல ஆ இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் வார்த்தை ஆல தொடங்கியிருக்கு. சின்ன நெடில் குறில் நெடிலாக இருக்குது. ரெண்டாவது வார்த்தை ரொம்ப முக்கியமானது. முதல் வார்த்தை உயிர் எழுத்தாக இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்தில் தொடங்கியிருக்கணும். முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது எழுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்தாக இருக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா மெய் எழுத்தாக தொடங்கியிருக்கணும். இப்போது இங்கே ரெண்டுமே வந்து அழகு அழகுன்னு இருக்குது. அப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து அழகு லாக்கு அடுத்து தான் சிறப்பு லா வரும். அப்போது அழகுன்னு வரும். அப்போ அழகு அழகு, அடுத்து அன்பு, அடுத்து ஆக்கம், அதுக்கு அடுத்து ஆற்றல். அப்போ அகர வரிசைப்படி சொற்களில் சீர் செய்ததில் சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 11 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வேர்ச்சொல்னா கட்டளை சொல்னு சொல்லலாம். வேர்ச்சொல் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் வினைமுற்று சொல்லியிருக்காங்க. கான் என்பதன் வினைமுற்று கண்டேன். கான் என்பதன் வினைமுற்று கண்டேன் என்பதுதான் சரியானது. அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் சரியான இணையை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் வினைமுற்று. நட என்பதன் வினைமுற்று நடக்கிறது. கேள்வி 13 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. மேலே 2 கொஸ்டினும் சரியானதை கேட்டிருந்தாங்க. இங்கே தவறான வேர்ச்சொல் எதுன்னு கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. வா என்பதன் வேர்ச்சொல் வா என்பதன் வினைமுற்று வருக. தீர் என்பதன் வினைமுற்று தீர்ந்தோன். வீழ்ந்த என்பதன் வினைமுற்று வீழ்ந்தனல் இருக்குது. வீழ்ந்தான்னு வந்திருக்கணும். இங்கே வீழ்ந்தனல் என்பது தவறாக தந்திருக்காங்க. அப்போ தவறான வேர்ச்சொல் ஆப்ஷன் சி. உரை இங்கே வீழ்ந்தன் என்பது வேர்ச்சொல் வருமானம் வராது. வீழ் என்பது தான் கட்டளையாக இருக்குது. அப்போ வேர்ச்சொல் வரும். உரை என்பது வேர்ச்சொல். இதுக்கு வினைமுற்று உரைத்தது. கேள்வி 14 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக. இங்கே வாலண்டியர் என்பது சரியான தமிழ்ச்சொல் தன்னார்வலர். ட்ரஸ்ட்னா வந்து பார்த்திங்கன்னா அறக்கட்டளைன்னு வந்திருக்கணும், மாறி இருக்குது. வாலண்டியர்னா தன்னால்வர் சரி. சோசியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரணியர். கேள்வி 15 கலைச்சொல் அறிதல் பொறுத்துக கேட்டிருக்காங்க. கோனிக்கல் ஸ்டோன். கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல் என்று பொருள். மிசல்னா ஏவுகணை. காம்பினேஷன்னா புணர்ச்சி. ட்ரெஷரினா கருவூலம். கேள்வி 16 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிக. இதில் ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது. அப்போ எது சரினா லேண்ட் ப்ரீஸ். லேண்ட் ப்ரீஸ்னா நிலக்காற்று. ஸ்டோம்னா புயல் என்று பொருள், தமிழில் புயல். சீ ப்ரீஸ்னா கடல் காற்று. டெம்பஸ்னா பெருங்காற்றுன்னு வந்திருக்கணும். டெம்பஸ்னா பெருங்காற்று. அப்போ இங்கே ஒன்று மட்டும்தான் சரியாக தந்திருக்காங்க, மற்ற 3ம் மாற்றி தந்திருக்காங்க. கேள்வி 17 பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. கேள்வி என்ன? பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் கலந்தது எதுனா அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். இங்கே உத்தரவு என்பது பிறமொழி சொல். உத்தரவுக்கு தமிழ் சொல் வந்து இசைவு. அப்போ இங்கே வடமொழி என்ன கேட்டிருக்காங்கன்னா பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அதே மற்ற 3 தொடரை பாருங்களேன். 7 மின்விசிறிகள் உள்ளன, தங்க கட்டிகள் உள்ளனவா, எழுதுகோள்கள் வாங்கி வா, இதெல்லாம் தமிழில் இருக்கும். அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் என்பது பிறமொழி சொற்கள் கலந்த தொடர். அப்போ இங்கே சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 18 பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் தேவநேயப்பாவனுடைய முதல் பாடத்தில் தந்திருப்பாங்க. தமிழ் சொற்களில் வெவ்வேறு சொற்கள் தாவரத்துக்கு விலங்குகளுக்கு அடுத்து கிளை பிரிவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தா சொல் எது வரும்னா கவை, கொப்பு, போத்து, சண்டுன்னு இருக்குது. இதில் வந்து சண்டு என்பது வந்து பொருந்தாதது. இது கிளை வந்து காய்ந்த இதை தான் வந்து சண்டுன்னு சொல்லுவாங்க. இதே கவை, போத்து, கொப்பு இது வந்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் ஃபஸ்ட்டு லெசனில் வந்திருக்கும். தேவநேயப்பாவன் உரைநடை பகுதியில் இடம்பெற்றிருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெசனில் 10th நியூ புக் தமிழில் வந்து ஃபஸ்ட் லெசனில் தான் கொடுத்துருப்பாங்க. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் கிளை பிரிவுகள் தான் தந்திருக்காங்க. கவைனா
எதை குறிக்குன்னா அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளையை தான் கவைன்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே கிளை பிரிவுகள் வரும். எது? கவை, கொப்பு, போத்து. சண்டு வந்து கிளை பிரிவில் வராது. அப்போ இங்கே கொப்பு அல்லது கொம்புனா கவையின் பிரிவை தான் கொப்பு அல்லது கொம்புன்னு சொல்லுவாங்க. கொம்பின் பிரிவை கிளைன்னு சொல்லலாம். கிளையின் பிரிவு சினைன்னு சொல்லலாம். சினையின் பிரிவு போத்து. போத்துனா என்ன? சினையின் பிரிவு தான் போத்து. போத்தின் பிரிவு குச்சி. குச்சியின் பிரிவு இணுக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பொருந்தாதது எது? சண்டுன்னு நமக்கு பொருந்தாதுன்னு பார்த்துங்க. அப்போது சண்டுன்றது காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்களில் வரக்கூடியது. இங்கே சண்டுனா எதை குறிக்குன்னா, சரி மாற்றி சொல்லிட்டேன். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களில் வரக்கூடியது சண்டு என்பது. அதாவது காய்ந்த தாளும் தோகையை தான் சண்டுன்னு சொல்லுவாங்க. மேலே கவை, கொப்பு, பொத்து என்பது கிளை பெயர்கள் வரக்கூடியது. சண்டு என்பது தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இதிலிருந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட் லெசன்லேருந்து பார்த்திங்கன்னா கிராமர் பகுதியிலேருந்து பொருந்தா சொல்லை கண்டறியன்னு கேட்குறாங்க. ஸோ தெளிவாக படித்து வச்சுக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிறத எடுத்து காட்டியிருக்கு. கேள்வி 19. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். சோம்பலுக்கு ஆப்போசிட் சுறுசுறுப்பு. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. கேள்வி 21. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. கேள்வி 22. பிரித்தெழுதுக. பிரித்தெழுக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தோரண மேடை. இது என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. அடுத்து கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. 23 27 கேள்விகளுக்கு. உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகும். இது தொடர்பான கேள்வி கேட்டிருக்காங்க. பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நூலகத்தில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து மிக எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி கேள்வியை எக்காரணம் கொண்டு தெரியாமல் கூட தவறாக செய்யக்கூடாதுங்க. தெளிவாக பண்ணுங்கள். 24. கிராமங்களில் இயங்கும் நூல்கள். ஊர்ப்புற நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் 2வது பெரிய நூலகம். நூலகம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது. நூலகத்தை எவ்வாறு பிரிக்கலாம்னா நூல் கூட்டல் அகம் என்று பிரிக்கலாம். கேள்வி 28. சரியானவற்றை எழுது. கூற்று, காரணம். கூற்று இது பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கூற்று இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் வந்திருக்கணும். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றனர். திவான் வராது, தில்லான் வரும். புத்தகத்தில் தெளிவாக தந்திருப்பாங்க தில்லான். காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். ஸோ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. கேள்வி 29. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிழையற்றதுன்னா சரியான தொடர். அவள் அள்ளல் என்பதே சரியானது. அவள் அள்ளல். அடுத்து 30வது கேள்வி. ஒருமை பன்மை பிழை நீக்குக. மதியழகன் சூறாவளியின் போது தரைதளத்தில் தங்கியதால் தப்பினான். மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான். இங்கே மதியழகன் என்பது முதல்ல ஸ்டார்ட் ஆகிக்கிறது ஒருமை. ஒருமையில் தொடங்கியிருந்தால் முடிவதும் ஒருமையில் தான் முடியும். பன்மையில் தொடங்கினா முடிவதும் பன்மையில் தொடங்க வேண்டும். இதுதான் இலக்கண விதி. கேள்வி 31. சொல் பொருள். சரியான இணையை தேர்ந்தெடு. கமுகுனா பாக்கு என்று பொருள். பரினா குதிரையை குறிக்கும். கரினா யானையை குறிக்கும். சிற்றில்னா வீட்டை குறிக்கக்கூடியது. இங்கே சிறு குகைன்னு தந்திருக்காங்க. கேள்வி 32. பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஸோ இங்கே சரியானது ஒரு நகரம். எப்பவுமே உயிரெழுத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஓர் வர வேண்டும். உயிர்மெய் எழுத்துக்கு முன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர வேண்டும். இங்கே நகரம் என்பது உயிர்மெய் எழுத்து. அப்போ அதுக்கு முன்னே ஒரு வர வேண்டும். பிழை திருத்துதல். சரியான விடையை தேர்ந்தெடு. ஓர் ஊர். உயிரெழுத்தாக இருக்குது. அதுக்கு முன்னே என்ன வரணும்? ஓர் என்ற எழுத்து வர வேண்டும். ஓர் எங்கே பயன்படுத்துன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இலக்கணத்தில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக.
தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தான் சரி. கேள்வி 35 பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? சிலப்பதிகாரம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அகவற்பாவில் அமைந்துள்ளது. அகவற்பாவின் இன்னொரு பெயர் ஆசிரியப்பான்னு சொல்லலாம். அகவற்பா அல்லது ஆசிரியப்பா. கேள்வி 36 வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? பரணர். இதை பொறுத்தவரையும் திருக்குறளை பொறுத்தவரை கண்டிப்பாக திருவள்ளுவரை புகழ்ந்து கூறிய புலவர்கள்லேருந்து ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கு. நிச்சயமாக அது ஸ்கோரிங் பேப்பராக இருந்தாலும் சரி, எலிஜிபிலிட்டி பேப்பராக இருந்தாலும் திருக்குறள் சார்ந்த கேள்வி கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். அதனால் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை புதிய புத்தகம், அதே போல் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்த குறிப்புகள், மேற்கோள்களை தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணி வச்சுக்காங்க. நிச்சயமாக இதில் கேள்வி மிஸ் பண்ணவே கூடாது. பொதுத்தமிழ் பகுதியை பொறுத்தவரை நிச்சயமாக நம்ம 100 கேள்விக்கு கண்டிப்பாக 100க்கு 100 எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும். அந்த 100க்கு 100 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 98 to 97 கேள்வி புத்தகத்தின் உள்ளே இருந்து தான் எடுக்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக பொதுத்தமிழ் பகுதியில் நம்ம 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். கேள்வி 37 ஐம்பெரு காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். ஐம்பெரு காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலம் முல்லை நிலம். கேள்வி 39 கரும்பிடும்பை கரம்பிடும்பை இல்லார் கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக. துன்பம் தராத நல்லார் துன்பம் தராத நல்லார். கேள்வி 40 குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கல்னா படி என்றும் கால்னா உடல் உறுப்பை குறிக்கும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விதினா சட்டத்தை குறிக்கும், வீதினா தெருவை குறிக்கும். கேள்வி 42 குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக. நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். கேள்வி 43 வேங்கை என்பதன் இருபொருள் தருக. வேங்கைனா மரத்தை குறிக்கும், வேங்கை மரம் புலியை குறிக்கும். கேள்வி 44 நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், ஆனால் 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 என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும்னு ராமானுஜர் சொல்லியிருப்பார். இது சரியான இணைப்பு சொல் கொண்டு நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 45 நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமான். கேள்வி 46 சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. தொகை சொற்கள் டேஸ் வகைப்படும். தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? தொகைச்சொல் 6 வகைப்படும். தொகை சொற்கள் 6 வகைப்படும். அந்த 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை, 2 வினைத்தொகை, 3 பண்பு தொகை, 4 ஊமை தொகை, 5 உம்மை தொகை, 6 அன்மொழி தொகை. தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? தொகை சொற்கள் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. கேள்வி 47 சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது? காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது? சரியான வினாச்சொல் எதுதான் சரியானது. கேள்வி 48 இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இருக்கிறது சரியானது. எழுத்து வழக்கு இருக்கிறது. கேள்வி 49 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க? எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள்? எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள் என்பதே சரியானது. கேள்வி 50 நிறுத்தற்குறிகள் எது சரியானது? இதில் தான் நம்ம நிறுத்தற்குறிகள் அடுத்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் மிகா இடங்களில் தான் நம்ம தவறு செய்வதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அங்கே தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாக பிறந்தது. அப்போது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது என்பதுதான் சரியானது நிறுத்தற்குறிகளில். கேள்வி 51 நிறுத்தற்குறிகள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. அங்கே கமா வந்திருக்கணும். கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 52
பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்டறிக. காலிங் பெல், இதற்கு சரியான தமிழ்ச்சொல் அழைப்பு மணி. கேள்வி 53. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்கள். இதற்கு சரியான தமிழ் சொல் இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். கேள்வி 54. விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. கேள்வி 55. நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகளை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? கலாம் ஐயாவை காண்பதா ஆச்சரியக்குறி எப்படி என்பது வந்திருக்கணும். சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 56. அலுவல் சார்ந்த சொற்களில் கலைச்சொற்கள். மார்போமினா உருபன் என்று பொருள். போனோமினா ஒலிபன் போனோமி. லெக்சிக்கல் கிராப்பினா பேரகராதி. கம்பேரட்டிவ் கிராமர்னா ஒப்பிலக்கணம் என்று பொருள் தமிழில். கேள்வி 57. தவறான இணையை தேர்ந்தெடு. டாக்குமெண்ட்னா ஆவணம் என்று தமிழில் சொல்லுவாங்க, பணம்னு வராது, அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே கன்சுலேட்னா துணை தூதரகம் என்று பொருள். பேட்டர்னா காப்புரிமை. கில்டுனா வணிக குழு. கேள்வி 58. ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாதது எது? விழலுக்கு இறைத்த நீர் போல பயனுள்ள செயல்னு தந்திருக்காங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல்னு வந்திருக்கணும். இங்கே பயனுள்ள செயல்னு தந்திருக்காங்க. அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதித்தல் சரி. உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு சரி. கிணற்று தவளை போல உலக அறியாமை சரி. 59. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல பகைமை. கேள்வி 60. எவ்வகை வினை? கவிதா உரை படித்தால். கவிதா உரை படித்தால் என்பது செய்வினை. கேள்வி 61. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக. பிறவினை வாக்கியம்னா அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை வாக்கியம். கேள்வி 62. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஃபஸ்ட்டு இங்கே கம்பளம் வரும். 2வது காக்கை வரும். 3 குன்று வரும். 4 செங்கடல் வரும். 5 தேங்காய் வரும். இப்போ சரியான அகர வரிசை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 63. கீழ்காணும் சொற்கள் அகர வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. எளிமையாக அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. அகர வரிசையில் சம்டைம்ஸ் ஒரே வார்த்தையாக தொடர்ந்து 4 வார்த்தையும் கொடுத்துட்டு அடுத்த வார்த்தை மெய்யெழுத்து இருக்கணும், அதுக்கடுத்து உயிர்மை எழுத்தில் வர மாதிரி இருக்கும். அதை தெளிவாக பார்த்துக்காங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த அகர வரிசை சொற்களை சரியாக எழுத முடியும். ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதியும் சரி அதுதான். அதே போல் எளிமையாக தவறு நடப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ள பகுதியும் அதுதான், பார்த்துக்காங்க. கேள்வி 64. வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. பாடு இதனுடைய வினையாளன் பெயர் பாடியவள். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. கான் என்பதற்கான தொழிற்பெயர் காணுதல். கேள்வி 66. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கனா இரக்கத்தை குறிக்கும். கேள்வி 67. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா கதிரவனை குறிக்கும். கேள்வி 68. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வாயுனா, தென்றல்னா, வலினா, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்கள் குறிப்பிடுது. வாயுனாலையும் காற்றுதான், தென்றல்னாலையும் காற்றுதான், வலினாலையும் காற்றுதான், புயல்னாலையும் காற்றுதான், சூறாவளினாலையும் காற்றுதான். கேள்வி 69. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான இணையை தெரிவு செய்க. கொடுனா கொடுத்தல் என்று பொருள். கோடுனா நேராக வரைதல். கேள்வி 70. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ரொம்ப முக்கியமானது. தமிழ் பகுதியில் இலக்கண பகுதியில் இந்த சந்தி பிழையற்ற வாக்கியங்களில் தான் தவறு நடக்கும். இதுக்கு வல்லினம் மிக இடங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். கிராமரை திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ சந்தி பிழையற்ற வாக்கியம் எதுனா வாடை காற்று வீசியது சரி. 2வது இக்கு வரல, அப்போ தப்பு. வெயில் சட்டென தணிந்தது சரி. இங்கே இத்து வராது இருக்கும், தவறு. அப்போது சரியானது 1, 3 சரி. கேள்வி 71. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். கூரை வேய்ந்தனர்.
கேள்வி 72 பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் பொருந்தாதது எது? பஞ்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடைநிலை எழுத்துக்கள்னு கேட்டிருக்காங்க. வள்ளினம்னா கசட தபர, மெல்லினம்னா கங்கன நமன, இடையினம்னா எரல வல்ல. இதில் இரண்டாவது எழுத்து இக்கு, இட்டு, இத்து, இது மூணுமே வள்ளின எழுத்துக்கள் வரக்கூடியது. பஞ்சு என்பது மெல்லின எழுத்துக்கள் வரக்கூடியது. இஞ்சி மெல்லின எழுத்துக்கள் வருது. அப்போ இங்கே பொருந்தாத சொல் ஆப்ஷன் பாம்பே தான். கேள்வி 73 பொருந்தா சொல்லை கண்டறிக. பண்பு, மஞ்சு, கண்டு, எக்கு. இதில் இன்னு, இஞ்சி, இன்னு, இது மூணும் மெல்லினத்தில் வரக்கூடிய எழுத்துகள். அக்கு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்தில் வரக்கூடியது. அப்போ இங்கே பொருந்தாதது எக்கு. கேள்வி 74 வானம் அளந்தது எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. கேள்வி 75 கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கைப்பொருள் பிரித்து எழுதுக. கை கூட்டல் பொருள். கேள்வி 76 என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். என்று கூட்டல் என்றும். கேள்வி 77 வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். கேள்வி 78 ஒருமை பன்மை பிழை நீக்குக. சரியான தொடரை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மையில் இவை பழங்கள் அல்ல என்பதே சரியானது. இந்த ஒருமை பன்மையை பொறுத்தவரையும் தொடக்கத்தில் பன்மையில் இருந்தால் முடியறது பன்மையில் தான் முடியணும். தொடக்கத்தில் ஒருமையில் இருந்தால் முடிவும் ஒருமையில் தான் முடிய வேண்டும். கேள்வி 79 சொல் பொருள் பொறுத்துக. தெளிவுனா நற்காட்சி என்று பொருள். ஓர்தல்னா நல்லறிவு. உவசம்னா அடங்கியிருத்தல். பெயர்தற்குனா அகற்றுவதற்கு. கேள்வி 80 சொல்லும் பொருளும் பொறுத்துக. குந்த என்பதன் பொருள் உட்கார, மிசை என்பதன் பொருள் மேல், கந்தம் என்பதன் பொருள் மனம், விசனம் என்பதன் பொருள் கவலை. கேள்வி 81 எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர். கேள்வி 82 சரியான தொடரை தேர்ந்தெடு. எவ்வளவு உயரமான மரம் என்பது உணர்ச்சி தொடர். கேள்வி 83 சொல்லின் கூட்டு பெயர் காண்க. பழம், பழத்தினுடைய கூட்டு பெயர் பழங்கள். 84 சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆடு, ஆட்டு மந்தைன்னு வந்திருக்கணும். கேள்வி 85 பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கம் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கு வரிகள் இடம்பெற்ற நூல். இது விருந்தோம்பல் பண்பை பற்றி பாடத்தில் இடம்பெற்றிருக்கோம். ஸோ அள்ளிலாயினும் விருந்தவரின் ஊக்கம், நடு இரவில் வந்தால் கூட விருந்தினரை முகமலரும் அவங்களுக்கு விருந்து சமைப்பாங்க அப்படின்ற செய்தியை எட்டுத்தொகை நூலான முதல் நூலான நற்றிணை நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. நல் என்ற அடைமொழியில் அழைக்கப்படும் நூல் நற்றிணை. நல்ல திணை என்ற அடைமொழி அழைக்கப்படும் நூலும் நற்றிணை தான். கேள்வி 86 கலைச்சொற்களை அறிக. சாலின் சாயில்னா கலர் நிலம். ஆன்சியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். கேள்வி 88 கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக. டவுன்லோட்னா பதிவிறக்கம். மிசல்னா கடல் மயில் கிடையாது, ஏவுகணைன்னு வந்திருக்கணும். லான்ச் வெஹிக்கிள்னா ஏவு ஊர்தின்னு வந்திருக்கணும். நேட்டிக்கல் மயில்னா கடல் மயில்னு வந்திருக்கணும். மற்ற 3 தவறாக இருக்குது. சரியானது ஆப்ஷன் சி. சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. கேள்வி 89 இரு பொருள் தருக. அலைனா கடல் அலையை குறிக்கும், அலைந்து திரிதலை குறிக்கும். கேள்வி 90 இரு பொருள் தருக. ஆறு என்பது நதியை குறிக்கும், எண்ணெய் குறிக்கும். கேள்வி 91 மரபு பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும். சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும்னு வந்திருக்கு. இங்கே கொக்கரிக்குன்னு இருக்குது. காகம் கரையன்னு வரணும். கேள்வி 92 சரியான இணைப்பு சொல் எது? காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் என்று விடுபட்ட இணைப்பு சொல் ஏனெனில். இது பாரதியார் பாடியிருப்பார் காற்றே என்ற தலைப்பில். கேள்வி 93 நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது? யார் இது சாலையோரம் படுத்து கிடப்பது? இதான் சரியானது. கேள்வி 94 ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடி. புதுக்கோட்டை மருவு புதுகை.
ஊர் பெயர்கள் மருவை எழுதுக. திருநெல்வேலியின் மருவு நெல்லை. 96வது கேள்வி, ஊர் பெயரின் மருவை எழுதுக. புதுச்சேரி மருவு புதுவை. 97 பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன நிகழ்காலம். கேள்வி 98 பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்ந்தெழுதுக. கண்ணன் பாடுகிறான். கண்ணன் பாடுகிறான் என்பது நிகழ்காலம். கேள்வி 99 பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்வு செய்க. கண்ணன் படித்தான். கண்ணன் படித்தான் என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. கேள்வி 100 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீத்து பாகம் குடிக்கவா. நீத்து பாகம் இதை அப்படியே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீத்து பாகம்னா மேல் கஞ்சி குடிக்கவா. நீத்து பாகம் என்பதுக்குன்னா மேல் கஞ்சி குடிக்கவா என்று பொருள். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ரீசண்டாக நான் டெக்னிக்கல் 2Aல எலிஜிபிலிட்டியில் பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து கேட்கப்பட்ட 100 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி தேர்வு டெஸ்ட் பேட்சில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் மிக சிறந்த முறையில் வெற்றி பெற்று உங்களுக்கான பதவியை பெறுவதற்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வு மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.